சிவகார்த்திகேயன், ருக்மணி, வசந்த் பிஜி மேனன் மற்றும் வித்யுத் ஜமால் நடிப்பில் உருவாகியுள்ள சிவகார்த்திகேயன் மதராசி திரைப்படம் அமெரிக்கா, இலங்கை மற்றும் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அதிகாலை 6 மணிக்கு முதல் காட்சி வெளியாகி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த், விஜய், அஜித் படங்களை தொடர்ந்து அதிகாலையே டிஜே எல்லாம் வச்சு தியேட்டரில் ரசிகர்களை கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. படம் தொடங்கிய முதல் நிமிடத்தில் இருந்தே எக்ஸ் தளத்தில் விமர்சனங்கள் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு படத்தை பார்க்காமலே ஹைட்டாக படம் தொடங்கி விட்டாங்க. இந்த நிலையில் ஏஆர் முருகதாஸ் கடைசியாக தமிழில் ரஜினிகாந்தை வச்சு தர்பார் படத்தை இயக்கியிருந்தார். இந்த வருடம் பாலிவுட் சல்மான் கானின் சிக்காந்த படத்தை இயக்கியிருந்தார். தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வரும் ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயனை வைத்து கம்பேக் கொடுத்தாரா இல்லையா என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில முன்னணி நடிகர்கள் படங்கள் காலையில் ரிலீஸ் ஆகுமோ இல்லையோ என்ற பதற்றம் கடைசி வரை இருக்கும். ஆசிரியர் தினம், ஓணம் பண்டிகை மற்றும் மிலாடு நபி என அனைத்து தரப்பு மற்றும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் பண்டிகை இன்றைக்கி நடக்குது. அதனாலே சிவகார்த்திகேயன் படம் காலையில் 6 மணிக்கே மதராசி படத்தை FTFS பல இடங்களில் விட்டுட்டாங்க. அமரன் படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வெற்றி படத்தை சிவகார்த்திகேயன் தருவாரா என்ற நம்பிக்கை தியேட்டரில் வரும் அனைத்து படையெடுத்து வராங்க. இந்த நிலையில் அனிருத்தோட இசை BGM ஸ்டார்டிங்கிலே எண்டி கார்டாக கொடுத்து பயங்கரமாக தெரிக்க விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி அடுத்து இந்த படத்தை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து இந்த படத்தில் எல்லாரும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ட்விட்டர் விமர்சனம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஒருத்தர் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப கிறிஸ்டாக இருக்குது. சூர்யா ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், பிரதீப் ரங்கநாதர் ரசிகர்கள் வரை சிவகார்த்திகேயன் மதராசி படத்திற்கு அதிகாலையில் இருந்தே நெகட்டிவ் விமர்சனம் தொடர்ந்து பதிவிட்டு தான் வராங்க. மதராசி படத்தில் ஹீரோ இன்டர்வல் கிறிஸ்டாக இருக்குது. அப்புறம் முதல் அரை மணி நேரமே ரொம்ப போர் அடிக்குது, படம் தேராது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரசிகர்கள் கடுமையாக விமர்சனத்துட்டு வராங்க. அடுத்த நூறுத்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வித்யுத் ஜமால் இன்ட்ரோல் காட்சி தெரிக்க விடுறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்யுத் ஜமால் அறிமுக காட்சியிலே அனல் பறக்குது. டோல்கட்டில் நடக்கும் சண்டை காட்சி, BGM, சினிமா பேட்டோகிராஃபி என ஏஆர் முருகதாஸ் பவர்ஃபுல்லாக வில்லனை வழக்கம் போல் தெரிக்க விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில விமர்சனங்கள் நெகட்டிவாகவும் சில விமர்சனம் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குது. சரி, இந்த படம் தொடர்ந்து எத்தனை நாள் ஓட போகுது, இதுக்கு அடுத்து இதோட ஒன்லைன் ஸ்டோரி அதெல்லாம் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.